நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போர்ச்சுகீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை தேவயானி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை தேவயானி அவர்கள் படங்களில் ட்ரெண்ட் ஆனதை விட சீரியலில் ட்ரெண்ட் ஆனதை விட இப்போது ஒரு ஷோ மூலிமா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மகள் இனியா தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரிகமப்பா சீனியர் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக தான் வந்திருக்காங்க இனியா. அவங்கள பெருமைப்படுத்துகிற வகையில், அதாவது அம்மாவை மகள் ரொம்பவே பெருமைப்படுத்துகிற வகையில் அழகாக பாடி அசத்திட்டாங்க. இப்போ சூப்பராக பாடிக்கிட்டும் வராங்க. அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பயோகிராஃபியில் பார்த்துட்டோம். இப்போது இவங்களுக்கு உறுதுணையாக இருக்க இவங்களுடைய அம்மா தேவயானி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி தேவயானி அவர்கள் அவங்களுடைய மகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் தேவயானி அவர்களுடைய அம்மா இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்க முடியுதாம். ஸோ அவங்க அம்மாவை இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸ். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி நகுல் அவர்கள், அவர் ஒரு சிங்கர் அண்ட் ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் மயூர் அப்படின்ற இன்னொரு பிரதரும் இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப செல்லம் பெட் அப்படின்னா அது தேவயானி அவர்கள் தானா. நகுல் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் சண்டை அப்படிலாம் கூட சில வதந்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு மகனுக்கும் அம்மாக்கும் சில சண்டைகள் வரதான் செய்யும். அது ரொம்ப பெரிய விஷயமாலாம் யாரும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேயே அவங்க அம்மா மாதிரியே தான் தேவயானி அவர்கள் நகுல் அவர்களை பார்த்துக்கிட்டாங்களாம். சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், குளிக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது, இப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கு காரணம் அவருக்கும் இவங்களுக்கும் 11 வருடம் கேப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு நல்லாவே ஒரு அன்பான அக்காவாக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு க்யூட்டான வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அழகாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு நகுல் அவர்கள். ஸோ இப்போது தேவயானி அவர்கள் நல்ல ஒரு ஸ்டாராக இருக்காங்க. அவங்களுடைய சீரியல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நைட்டி போட்டால் கூட பேக் மாட்டாங்க, கையில் ஒரு வாட்ச் இருக்கும்ன்ட்டு கோலங்கல சீரியலை நல்லாவே இப்போ கேலிக்கிட்டெல்லாம் பண்ணாலும் அந்த சீரியல் ஒரு புரட்சிகரமான சீரியல் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து புது அர்த்தங்கள் அப்படின்ட்டு சமீபத்தில் கூட நடிச்சிருந்தாங்க. இது போல் சீரியல்கள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஜட்ஜாகவும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க ஒரு டான்ஸராகவும் ஆக்ட்ரஸாகவும் இருந்திருக்காங்க. தேவயானி அவர்கள் பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே மும்பையில் தான். அதுக்கப்புறம் தான் இவங்க ஹிந்தியில் ட்ரை பண்ணியிருக்காங்க படங்கள்லாம். கோயல் அப்படின்னா இவங்களுடைய முதல் படம். அந்த படத்துக்காக இவங்க ஆடிஷன் போகும்போது அங்கே இருந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா நீ இப்படி தோத்துலாம் போனீங்கன்னா உன்னை என்னால் பார்க்க முடியாது, அதனால இப்படியே ஓடிடலாவா அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம். ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு. இவங்க ஸ்ரீதேவி அவர்களுடைய தீவிரமான ரசிகையாங்க. அதனால அவங்களுடைய ஹிந்தி படங்கள்லாம் பார்த்து அதோடைய டயலாக்ஸ் எல்லாமே இவங்க மக் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதை எப்படியாவது நடிச்சு காட்டணுன்ற குறிக்கோளோட தான் இவங்க வந்திருக்காங்க ஆடிஷனுக்கு. இவங்க அழகாக நடிச்சு காட்டினதை பார்த்துட்டு ஓகே நீதாம்மா ஹீரோயின் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஜாலியாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதை தொடர்ந்து 2-3 இயர்ஸ் ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மலையாளம் பக்கம் போயிருக்காங்க. மலையாளத்துலேயும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதை தொடர்ந்து அங்கேருந்து ஃபோட்டோஸ் மூலயமா இவங்களுக்கு தமிழ் படத்துடைய வாய்ப்பு கிடைக்குது. அதாவது யார் கூட ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்கன்னா நாகேந்திர பிரசாந்த் அவர்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கிறாங்க. இந்த ஹம்மா ஹம்மா பாட்டு பாடி நடிச்சிருப்பார்ல, அவர் கூட தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க, அவர் கூட தான் பேர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ரகுவரன் தான் பிரதராக நடிக்க போகிறாரு, ரேவதி மேம்லாம் நடிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டதும் தேவயானி அவர்களுடைய அம்மா சரிம்மா நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த வகையில் தொட்டாசுனிங்க அப்படின்ட்டு முதல் படத்தில் ரொம்பவே கிளாமராக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் இது போல் கிளாமர் காட்டினது ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக போட்டதாக இருக்கட்டும், ரொம்ப மாடர்னாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் பிடிக்காம தான் அந்த ஒரு ஆக்டிங்கை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட் என்னன்னா சாரி தாங்க. அதனால தான் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இவங்க இப்போ வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க பேசுகிற விதம், இது எல்லாமே தான் ராஜ்குமாரன் அவர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் சூரிய வம்சம் படத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த படத்தில் ஏடியா இருந்திருக்காரு. அப்போது 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு வந்திருக்கு. அதை தொடர்ந்து 2-3 படங்களில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக நீ வருவாயின இந்த படம் ஆரம்ப காலகட்டத்திலே இவருக்கு
டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சுதான். அப்போ வந்து சரி ஓகே, அது ஒரு சில காரணங்களால ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்களாம். திரும்ப 3 வருட காலம் கழிச்சு தான் அந்த ஸ்டோரியை திரும்ப சொல்லும் போது தேவியன் அவர்கள்கிட்ட அவங்க சொன்னாங்களாம், ஓ அந்த கண்ணை வச்சு படமா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்னன்ட்டு. இவங்க 2 பேருக்கும் இடையில 1999 பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவங்களுடைய பயணம் விண்ணுக்கும் மண்ணுக்கும். இந்த படம் தான் தேவயானி அவர்களுடைய நிஜ காதல் கதை அப்படின்ட்டு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் ராஜ்குமாரன் அவர்கள் தான். இந்த படத்தில் சரத்குமார் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் மோதலே ஏற்பட்டுதான். அதுக்கு காரணம் இவங்களுடைய காதல் கதை தான். ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கும் போது சரத்குமார் அவர்களும் சரி விக்ரம் அவர்களும் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும் போது தேவயானி அவர்களை மட்டும் வளைச்சு தென்னை மரத்து கடையில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்துட்டு கடுப்பாகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் தாங்க எல்லாருக்கும் தெரிய வந்து தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கட்டு. இந்த காதல் வெளி உலகத்துக்கு ரொம்ப பெருசாக தெரியறதுக்கு முன்னாடியே திருமணத்தில் போய் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் அடுத்தடுத்த படங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம லவ் மேட்டரும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறாங்க. எந்த அம்மா இவங்களுடைய கெரியராக இருக்கட்டும் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ தேவயானி அவர்களுக்கு, அவங்கள எதிர்த்து இந்த திருமணத்தை வீட்டை விட்டு ஓடி வந்து கேட்டெல்லாம் தாண்டி அதுவும் கத்தியை வச்சு தான் இந்த திருமணமும் நடந்ததாங்க. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால சண்டை பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கணுமே நினச்சி தான் அந்த கத்திலாம் இருந்துதான். ஸோ இது போல் நிறைய இந்த படத்தில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் ரியல் லைஃப்லையும் இவங்களுக்கு நடந்திருக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் திருப்பதியில் தான் திருமணம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் இவங்க வீட்லேயும் எல்லாரும் திருப்பதியில் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடினாங்களாம். ஆனால் அங்கே திருமணம் நடக்கவே இல்லையாங்க. விக்ரமன் அவர்கள் தான் இவங்களுடைய திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்த்து வீட்டை விட்டும் வந்திருக்காங்க. சண்டைலாம் போட்டாங்களாம் தேவயானி அவர்களுடைய அம்மா. இவரை மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டாருமா, நான் இவர் கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டாங்களாம். வந்தவங்க கிட்டத்தட்ட தேவயானி அவர்களுக்கு 2வது மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி இவங்க கிட்ட வந்து பேசினாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, ரொம்ப கோவக்கார அப்பா, இப்படி இருந்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ஜாலியாக லைஃப்பை ரொம்ப அழகாக அவங்களுடைய ஃபேமிலி கூட லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இவங்களுடைய மூத்த மகள் வந்து பிறக்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்டோரியை நம்ம அவங்களுடைய பயோகிராஃபியில் பார்த்துருந்தோம். குழந்தைகளே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்த ராஜ்குமாரன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி தான் இவங்க இனியாவை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரியங்கா. ஸோ இனியா விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாததுனால யாருக்கிட்டையாவது ஏன் நம்ம போய் சேரணும், நானே வந்து கோர்ஸ் படிக்கிறேன்ட்டு இவங்க அவங்களுடைய மகளுக்காக டைரக்டிங் கோர்ஸ் போய் படிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இளையராஜா அவர்களே இசையமைச்சிருக்காரு. அது என்ன ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கைக்குட்டை ராணி. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக இவங்களுக்கு நிறைய விருதுகள் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் இவங்க ரொம்பவே ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுடைய மகள் இனியா தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, பேக் எண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய 2வது மகள் பிரியங்கா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படிக்கிறதுக்கு வயசு தடையே இல்லைன்றத உறுதி செய்கிற வகையில் தான் இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது பாதிலே படிப்பை நிறுத்தினதுனால 2017 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு எல்லார் மாதிரியும் இவங்களும் கரஸில் போய் படிச்சிருக்காங்க. பிஏ முடிச்சிருக்காங்க. டிகிரி கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து திரும்ப எம்ஏ படிக்கலாம்னு நினைக்கும் போது ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்காம், இவங்களுடைய ஃபேமிலி இவங்க தான் பார்த்துக்கணும். என்னதான் வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி, தன்னுடைய மகள்களுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் இவங்க மட்டும் தான் செய்வாங்களாம். அதனால டெய்லி 5 மணிக்கு விடியற் காலையில் எழுந்துப்பாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜ்குமார் அவர்களுடைய கிராமமான அந்தியூர். இதில் இவங்களுக்கு ஒரு பண்ணை வீடே இருக்குது, நிறைய தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தை தேவயானி அவர்களே பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில். லீவ் டைமில் இப்போ வந்து அங்கே போயிட்டு அப்பப்போ வந்து விசிட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு காலத்தில் டீச்சராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் மும்பையிலேருந்து வந்தாலும் தமிழ்நாட்டு மருமகளாக ஆனதை தொடர்ந்து இவங்க பல பிள்ளைங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தானா, அதாவது ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ள இப்பயும் இருக்காம். அந்த ஆசை இவங்களுக்கு இருக்காம், கூடிய சீக்கிரம் அவர் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருக்க பல பிரபலங்கள், கமல் சாரா இருக்கட்டும், அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், இப்படி எல்லாருக்கிட்டையும் குறிப்பா நியூ படத்துல எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு அம்மா கேரக்டரே பண்ணிட்டாங்க. இப்போ அவர் பல படங்கள்ல வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு வராரு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
பஞ்சதந்திரம் படத்தில் கமல் சாருக்கு இவங்க சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ரோல் தான். எவ்வளோ பெரிய மாத்திரை ராம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிற அந்த ஒரு டைலாக் இவங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் வேணும், யாரும் டப் பண்ணக்கூடாதுன்ட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டதுனால இவங்களே ஓன் வாய்ஸில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவயானி அவர்களை தேவதையாகவே கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த படம் இவங்க நடித்த படத்திலே ரொம்ப பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சிறி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.